பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற பழக்கம் எங்கள் தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னை விட வயசானவங்க கிட்ட பீடி வாங்கி குடிக்கவே பயப்படுவோம். இன்னைக்கு 10-17 வயசு பசங்க கூட சிகரெட்டை வாயில வச்சுக்கிட்டு என்ன பத்த வைக்க சொல்றானுங்க. கடைசி தலைமுறையா நாமளாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்போம். அதுக்கு இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, வாங்கி கொடுக்குற சொன்னா வாய் மூடிக்கிட்டு கேட்டுக்கணும். சரி. அது மட்டும் இல்ல, கோபம் வந்துச்சுன்னா பளிச்சுன்னு அடிச்சிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க. சின்ன மாமா சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். வாங்க சம்பந்தி, வாங்க. யோ இந்திரியா. வணக்கம். சம்பந்தி வந்திருக்காரு. உட்காருங்க. அட உட்காருங்க. உட்காரு. இப்படி ஒரு விருந்து தரது எங்களுடைய வழக்கம். ஆமா. இல்லைங்க, இதெல்லாம் வேண்டாம். சம்பந்திக்கு பழக்கம் இல்லையோ? இல்ல, சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன், இப்போ அதெல்லாம் தொடர்றது இல்லை. அட என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? ஒரு நல்ல நாள் திங்க நாள்ல சாப்பிடறது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல ப்ளீஸ் வேணாம், சொன்னா கேளுங்க. அட என்ன நீங்க இதுக்கு போய் மறி வைக்கிட்டு இருக்கீங்க? சாமிக்கு சாராயம் படைச்சுதான் நாங்க படையல் போடுவோம். அதான் அண்ணன் ஆசைப்படுறாருல, சும்மா ஒரு இழுப்பு இழுங்க. இல்ல, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வேண்டாம். எங்க மாமா எவ்வளவு பெரிய ஆளு, அவளு இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கஞ்சிட்டு இருக்காரு, நீ என்னமோ பெரிய இவன் மாதிரி ரேக்கிங். இதுதான் மாமா நம்ம உறவு முறையில பொண்ணை கொடுக்கணுங்கிறது. முன்ன பொண்ணு தெரியாத வீட்டுக்கு பொண்ணை கொடுத்தா இப்படிதான். 1000 தான் இருந்தாலும் நம்ம உறவு மாதிரி வருமா? அதுதான். ஏங்க குறிக்கிறதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. இதுல பொண்ணு கட்டு கொடுக்குறாங்க. கூறுகட்ட கூவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்படா 7:30 இருக்கலாம்னு அலையறாங்க தெரிஞ்சு. ஏய், இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு. உட்காரியா? இல்லனே, உட்காரு. இப்படிலாம் வைக்கிறது எங்களோட சம்பிரதாயம். சம்பந்திகளுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை காட்டத்தான் இப்படி எல்லாருமே ஒண்ணா உட்காந்து குடிக்கிறது. பயப்படாம குடிங்க. இல்ல வேண்டாம், நான் குடிச்சா என்ன உங்க வீட்டுக்காரமா திட்டுவாங்களா? பையன் கல்யாணம் ஆயுசுக்கு ஒரு தடவை தான் நடக்க போகுது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் குடிக்கலாம், தப்புல குடிங்க. என்ன மாமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி வீம்பு பிடிக்கிறாரு? ஒருவேளை இந்த கல்யாணத்துல அவருக்கு விருப்பம் இல்லையா? சின்னசாமி, வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு, இல்ல அடிச்சு மண்டையை உடைச்சிடுவேன். உட்கார. இவன் சொன்ன என்னப்பா தப்பு இருக்கு? உங்க அண்ணனோட சொல்லுக்கு சுட்டு வட்டத்துல ஒரு செல்வாக்கு இருக்கு, அவரு சொல்லி கேட்கல இப்படி. அதானே அண்ணன் வார்த்தைக்குன்னு ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு. அவன் யாரா இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். அது ஏன் உங்களுக்கு பொண்ணு பிடிக்கலாம் அந்த நேரடியா சொல்ல வேண்டியதானே? ஒரு சம்பிரதாயத்துக்காவது குடிக்கலாம்ல? என்ன கடை ஆளாளுக்கு எங்க அண்ணனை வச்சுக்கிட்டு உரண்டை இருக்கிறீங்க. அருவாள் எடுத்தா தாண்டா சரி போடுவீங்க. என்ன அருவாளா? ஐயா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். இப்ப என்ன, நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா அப்படிதான். Cheers. Cheers சம்பந்தி, சாப்பிடுங்க. Cheers. ஏய், பாத்தீங்களாடா என் சம்பந்திய? இதுக்கு மேல எவனாச்சும் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, இழுத்து வச்சு அறுத்துருவேன். சம்பந்தி, நீங்க குடிங்க.
ஹலோ லக்ஷ்மி மேடம் நம்மளை பார்த்து என்னென்ன நடப்பாங்க, இவங்க பாட்டுக்கு சொல்ல கேட்காம ஊற்றி விட்டுட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சும்மாவே நம்மளை பார்த்தா சிடுன்னு பேசும், என்னைக்கு வச்சு வாங்க போகுது. பேசாம எங்கேயாவது ஒரு மூலையில் முடங்கிடலாம். மூலையில் ஏய், நோ டென்ஷன், நான் வாமிட்லாம் எடுக்க மாட்டேன். ஐ ஆம் டீசன்ட் ஃபெல்லோ. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் போத்திக்கலையேன்னு. இதானே உங்க சிக்னேச்சர் ஸ்டைல். யூஆர் அ குட் லேடி. இப்படிதான் இருக்கும். லக்ஷ்மி, ரொம்ப நாளா என் மனசுல போட்டு 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 அழுதுருக்கிற விஷயம், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இனிமே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படியே கிடைச்சாலும் அதை சொல்ல தைரியம் இருக்கு பாரு, அது வருமானு எனக்கு தெரியவே தெரியாது. அதனால சந்தர்ப்பமும் தைரியமும் சேர்ந்து இருக்கும்போது எவ்வே சொல்லிடுறேன். பாரு லக்ஷ்மி, எங்கள் அம்மா மை காட் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இவன் எப்படிடா இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோவை காமிச்சு எப்படிடா இருக்கான்னு கேட்டாக்க என்னம்மா சொல்கிறதுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, வாழ்க்கை பூரா மகாலட்சுமி கூடவே இருப்பான்னாங்க. தெய்வ வாக்காது அப்படியே நடக்குது. நாம 2 பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல தானே இருக்கோம். விதி சும்மா இல்லை லக்ஷ்மி, விதி இஸ் கிரேட்.